இன்னைக்கு பேபிகார்ன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம உடைச்ச கடலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு பேபிகார்ன் 9 பேபிகார்ன் இந்த மாதிரி தோல்லாம் எடுத்துட்டு சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். இதை இந்த மாதிரி நீல சைஸில் கட் பண்ணி 4 கட் பண்ணி எடுத்துக்கிட்டு பேபிகார்னை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கு என்னென்ன மசாலான்னு போடணும்னு பார்ப்போம். மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், சோள மாவு 2 ஸ்பூன் போட்டு காஷ்மீரி சில்லி பவுட்ரு 1 ஸ்பூனு, மிளகாய் தூள் 1 ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1 டீஸ்பூனு, தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது, எலுமிச்சம்பழம் அரை மூடி புளிஞ்சு விட்டுருக்குறேன். இது கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கட்டி விழாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். இந்த அளவுக்கு மாவை ரெடி பண்ணி வச்சுக்கணும். நறுக்குன பேபிகார்னை அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மசாலா எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பெசரி வைக்கணும். பேபிகார்னில் நல்லா மசாலா சேரணும். அதனால் நல்லா கை வச்சு தான் நல்லா பிசைஞ்சாதான் மசாலா ஒன்று சேரும். நல்லா இந்த அளவுக்கு நல்லா பெசரி வச்சுக்கணும். வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ அடுப்பில் கடாய் வச்சு கடலை எண்ணெய் விட்டுருக்கேன். நல்லா எண்ணெய் காயணும். காஞ்ச பிறகு போட்டால் தான் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். அதனால் எண்ணெய் காஞ்ச பிறகு ஒன்று ஒன்றா எடுத்து போடணும். மொத்தமாக போடக்கூடாது, எல்லாம் ஒன்று சேர்ந்துடும். அதனால் ஒன்று ஒன்றா தனித்தனியாக இப்படி எடுத்து போட்டுவிட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடணும். நல்லா வேகணும். அந்த எண்ணெயினுடைய நுரை அடங்கினதுக்கு அப்புறம் திருப்பி போடணும். நல்லா வெந்துருச்சு. திருப்பி போட்டிருக்கேன். நல்லா வேகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து வச்சிடணும். அது மாதிரி எல்லா பேபிகார்னையும் இதே மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். அது மாதிரி எல்லா பேபிகார்னும் வறுத்து எடுத்தாச்சு. இது ஃப்ரைட் ரைஸு, சாம்பார் சாதம், ரசம் சாதம், பருப்பு குழம்பு எதுனாலும் எது கூடயும் தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.